நம பார்வதீபதயே ஹர மகாதேவா. ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். வாழ்க்கையில பல மாற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜோசியம் பார்க்கலன்னா பாதி பேருக்கு காலையில டிவி போட்டு அந்த ஜோசியத்தை கேட்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன பண்றது, இன்னைக்கு என்ன அப்படின்னு. ஆனால் எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தால் தான் நமக்கு எல்லாமே வேலை செஞ்சு கொண்டிருக்கு. அப்படி பார்த்தேன்னா இப்ப தடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்றது? இன்னைக்கு தடைப்படுமா காரியம் அப்படிங்கிறத விட இதுல ரொம்ப நாளா தடைப்பட்டு கொண்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு இல்ல, முக்காவாசி பேருக்கு கல்யாண தடை. சரி, அப்படி கல்யாணம் நடந்தாலும் டைவர்ஸ் வந்துடும். இல்ல அவங்க குழந்தை ஆயிடுச்சுன்னு வெளில போயிடுறாங்க. இல்ல கல்யாணம் ஆகி 6 மாசத்துல இந்த பொண்ணு அம்மா வீட்லயும் அவன் அப்பா வீட்லயும் இருந்து முகபாவனை இல்லாமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா லக்னம் நல்லா இருக்கணும், உயிர் நாடியில நல்லா இருக்கணும். இப்ப ஜோசியரை போய் பார்த்தேன்னா சொல்லுவா ஜீவநாடி எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா அந்த லக்னத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட லக்னாதிபதி அப்படின்னா இப்ப தனுர் லக்னம். இந்த தனுர் லக்னம் அப்படின்னா குருவோட வீடு தனுர் ராசி. அது ராசி, இது தனுர் லக்னம். இந்த தனுஷ் லக்னம் இருக்கிறதுனால ஜாதகத்துல லக்னமே தனுர் லக்னம். அதுல குருநாதர் குருவே இருந்தால் ரொம்ப மிக சிறப்பு. எப்போதுமே எந்த ராசியிலையும் எந்த மேஷம் ரிஷபம் அப்படின்னு நீங்க எடுத்துன்னு வந்தா கூட எல்லாத்திலையும் லக்னாதிபதி குருவாக இருக்கப்பட்டால் அவன் அமோகமாக இருப்பான். ஏன்னா குரு எந்த பார்வை பார்த்தாலும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட தனுர் லக்கம் உடையவர்களுக்கு எப்படி என்னென்ன கல்யாண தடைகள் எப்படி விலகும்? சரி, எங்கே இந்த பையன் பொண்ணு வருவா, எந்த திசையாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போனேன்னா தனுர் லக்னத்திற்கு தெற்கு திசையில் இருந்தும் மேற்கு திசையில் இருந்தும் பெண்ணோ ஆணோ வரப்படலாம். இப்ப ஒரு திசையா தான் சொல்லணும். ஏன் 2 திசை சொல்றார் அப்படின்னா சுபம் அசுபம். சுப கிரகங்கள் சுப வேலையை செய்தாலும் அசுப கிரகங்கள் கிடைக்கும். ஆனா அசுப கிரகங்களுக்கும் நல்குணம் உண்டு. சனீஸ்வரன் பார்த்தேன்னா சனீஸ்வரன் நீங்க இப்ப சொல்றீங்கன்னா என்ன பண்ணுவேன், அசுப கிரகம் சொல்லுவோம். ஆனா சனீஸ்வரனுடைய குணம் எப்படி இருக்கும்? நற்குணமாக பார்க்கப்பட்டால் நல்லதை செய்வான். ஸ்தானாதிபதி ஸ்தானத்தை நல்லா செய்வார். இந்த தனுர் லக்னத்துல பார்த்தேன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் தெற்கு திசையில இருந்தோ இல்ல மேற்கு திசையில இருந்தோ நமக்கு அமையக்கூடும். அவங்க எப்படி இருப்பாங்க இந்த லக்னத்தை வச்சு சொல்லணும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல சார், எனக்கு பையன் மாப்பிள்ளை எப்படி வருவார் அப்படின்னு நீங்க கேட்கிறேன்னு வச்சுங்களேன். இதை வச்சு லக்னத்தை வச்சு சொல்லலாம். லக்னாதிபதி இந்த தனுர் லக்னத்துக்குரியவன் குரு பகவான், ஆற்றல் மிக்கவர். சரி, இவர் என்ன பண்றார் அப்படின்னா ரொம்ப புத்தி கூர்மையான அறிவுத்திறமை உள்ள ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. அது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. 2வது சாதுரியம் சாமர்த்தியம் ரெண்டும் உண்டு. சாதுரியமா காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க, சாமர்த்தியமா இருப்பார்கள். நம்மளாம் என்ன பண்ணுவோம், வேற லக்னக்காரன் என்ன பண்ணுவான், 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ரூபா கொடுத்துட்டு வருவான். ஆனா அந்த தனுர் லக்னக்காரர்கள் 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 8 ரூபா கொடுத்து 2 ரூபா எடுத்துட்டு வருவாங்க. இது சாதுரியம் and சாமர்த்தியம். அந்த அறிவுத்திறனை உடையவர்களாக பொண்ணோ பையனோ இருப்பார்கள். சரி சாமி, ஏன் தடைப்பட்டு போகுது இது? அது அப்புறம் இவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னா எல்லாத்துலயுமே பிரசன்டேஷன் குட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இவங்களுக்கு அது லாஸ் இது லாஸ் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துலயும் நீட்டா இருப்பாங்க, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உடையவர்கள் தான் இந்த தனுர் ராசியில் உள்ளவர்கள். சரி, இந்த தனுர் ராசி உள்ளவர்களுக்கு சாமி கல்யாண தடை ரொம்ப இருக்கு, குழந்தை பிறக்கல, ஒரே பிரச்சனைகள், அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த தனுர் லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாரை வழிபடலாம் அப்படின்னா குருமார்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படிங்கிறார். அப்ப குருநாதர்களுடைய பார்வை பட வேண்டும். குருநாதர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகாமுனி, அடுத்ததாக சாயிபாபா, ராகவேந்திரர், ராமானுஜர்,
சித்தர் புருஷர்கள், இப்படி சொல்லக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் முழுசையும் திறந்தவங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிறவி எல்லாத்தையும் விட்டுட்டு சித்த மார்க்கத்துக்கு போய் கடவுளிடம் இருந்து நமக்கு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர்கள். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க கை ஆசீர்வாதத்தோட அவங்க கண்ணுடைய சக்தி அதிகம். ஏன் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா தபஸ்விகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணுவாங்க. இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி என்ன அப்படின்னா, அந்த கண்ணு நம்மளுடைய செயல்பாட்டை மாத்திவிடும். இப்ப கோவிலுக்கு தரிசனம் பண்ண போறோம், என்ன பண்றோம் அப்படின்னா, சுவாமியை தான் நேர பார்க்கணும். சாமியே பார்க்க மாட்டான். அங்க ஐயர் என்ன பண்றாரு, பூசாரி என்ன பண்றாரு, இந்த பக்கம் என்ன சத்தம் நடக்குது, இந்த பக்கம் என்ன அப்படின்னு கண்ணு ஒரு 2 நிமிஷம் விட நிக்காது, 2 செகண்ட் விட. இந்த கண்ணை நேரடியாக தெய்வ சக்தியை பெறக்கூடியது. அதான் கண்ணுல இருக்கிறது தான் வசீகரம். முக வசீகரத்தை விட அந்த கண்ணு அழகாக இருந்தால் முக வசீகரம் வரும். சந்திரனுக்கு கண் அழகு, சூரியனுக்கும் கண்ணழகு. இந்த 2 பேரும் கண்ணழகு உள்ள ஒரு கிரகங்கள். அடுத்ததாக இந்த குரு பகவானுக்கு கண்ணுல தான் சக்தி. அதனால்தான் இந்த குருமார்கள் சித்தர்களுக்கு எல்லாம் கண்ணுலயே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால்தான் தபஸ் பண்ணும்போது கண்ணை மூடும் போது அந்த கண்ணுக்குள்ள ஒரு யந்திர சக்தி மாதிரி ஒரு சக்தி பிறக்கும், அபார சக்தி கிடைக்கும். அதான் பாடுறார், கிழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. விழி கிடைக்கணும், முதல்ல குருநாதர் பார்க்கணும். அப்படிப்பட்ட இந்த குருமார்களுடைய தரிசனம் தனுர் லக்னத்துக்கு உள்ளவர்களுக்கு இருந்தா கல்யாண தடைகள் விலகும். சாமி நான் எங்கேயும் போக முடியல, என்னைக்கு போறது அப்படின்னா, வியாழக்கிழமை அன்று குருமார்களை தரிசனம் பண்ணணும். இந்த வியாழக்கிழமை ராகவேந்திரா கோவில், இல்ல காஞ்சி மடம், இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துல சித்தர் புருஷர் கோவில்கள், அதுக்கு போகலாம். சாமி எங்க வீட்டுல இதெல்லாம் இல்லை, இந்த பக்கம்லாம் இல்லை, நான் எங்க போறது அப்படின்னா, எல்லாம் இல்ல திருவண்ணாமலைக்கு போகணும். திருவண்ணாமலையில கிரிவலம் வரையில் பார்த்தீங்களா, இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், சோமலிங்கம் என்று ஈசானலிங்கம் இருக்கு இல்லையா, அந்தந்த திக்கு கிட்டக்க நிக்கணும். ஒவ்வொரு திக்குல நிற்கும் பொழுதும் ஒவ்வொரு சித்தர்களும் அந்த லிங்கத்தை வழிபட்டிருக்கிறார்கள். மலைக்குள்ளதான், மலையில தான் எல்லாமே. இன்னும் நிறைய இருக்கு. அந்த மலைக்கு என்ன ரகசியம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பரமேஸ்வரன் சொன்னாதான் உண்டு. அப்படிப்பட்ட அந்த திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணி வந்தால் சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். சொல்லிட்டே சுத்தின்னு வாங்கல, சுவாமி எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. இவன் கிரிவலம் போகும்போது சுவாமியை தான் பண்ணின்னு போகணும். இங்கேருந்தே வடையை சாப்பிட்றான், அங்கேருந்து போய் எல்லாம் சாப்பிட்டு சுத்தி வரான். சாப்பிடக்கூடாது. கிரிவலம் போகும்போது உனக்கு தாகம் அடிக்கிறதா, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சிவனை நினைச்சுண்டு தண்ணி குடிக்கணும். நம்மளுடைய உடலை வருத்தி உள்ளத்தை சுவாமியிடம் செலுத்தினால் சிவன் அனுகிரகம் கிடைக்கும். அதான் திருவண்ணாமலை மகா பராக்கிரமான சக்தி. அப்படிப்பட்ட இந்த தனுராசி நேயர்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். சார் என்னைக்கு போறது, எப்ப போறது? வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ண போங்க. இந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் குருமார்களை தரிசனம் பண்ணணும். சுவாமி நான் வாரம் போக முடியாது, என்னதான் பண்றது? மாசத்துல ஒரு நாள் கிரிவலம் போங்க. மற்ற நாள்லாம் நமக்கு யாரை பிடிக்குமோ, சாய்நாதரை பிடிக்குமோ, யாரையோ ஒருத்தர குருநாதரை வழிபடுங்கள். வழிபட்டா இந்த கல்யாண பாக்கியம் நல்லா நடக்கும். அதனால குருவோட அனுகிரகம் இருந்தால் இந்த தனுர் லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவானை வழிபட்டு ஆனந்தமான கல்யாண வாழ்க்கையை வாழலாம். ஹர நம பார்வதி வர்தயே, ஹர ஹர மகாதேவா.